இந்த சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம இருக்க நம்ம படத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் பாதுகாப்பு படையினரோட சின்னங்கள் மற்றும் மதத்தை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வயலண்ட் அதிகமாகவும் நானா நைட்டால் பாடல காப்பிரைட்ஸ் வாங்காம பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜனநாயகனோட படக்குழு தரப்பினர் அவங்க சொன்ன அனைத்து விஷயங்களுமே கட் பண்ணி தான் ரீசப்மிட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு சென்சார் போர்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு படத்தை எப்படி முடக்கணுமோ அதுக்கு சரியான விதத்தை கையாண்டுட்டு இருக்காங்க. சென்சார் போர்டுல 5 பேர் செக் பண்ணியும் அதுல ஒருத்தருக்கு திருப்தி இல்லன்னு நீங்க ரிவிஷன் கமிட்டிக்கு எப்படி அனுப்ப முடியும்? இப்ப இங்கேயே நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் கோர்ட்ல அவங்க தரப்பு வாதம்லாம் இருக்கு. எப்பா அது அவ்வளவு வயலண்டா இருந்துச்சு. இதோட மட்டும் இல்ல படத்துல இப்படி ஒரு சீன் இல்லாமலே இப்படி ஒரு சீன் இருக்குன்னு அந்த ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புறாங்கல, அதுலயே தெரிஞ்சிருச்சு இது பொலிட்டிக்கல்ல எவ்வளவு பெரிய பிளான்னு. இதற்கிடையில இந்த படத்தை பகவந்த் கேசரியோட ரீமேக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 50% ரீமேக் தான், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஆனா அந்த பேலன்ஸ் 50% படத்தை மத்திய அரசாங்கமே பயப்படுற அளவுக்கு பதற அளவுக்கு என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? பெருசா ஏதோ உள்ள வெயிட்டா இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லாவே புரியுது.